ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான எமினன்ஸ் இன் ஷேடோ சீசன் 1 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். வேறு சேனலில் போட்டிருந்தாலுமே கூட என்கிட்ட கேட்டப்போ எதனால் இந்த அனிமையை மட்டும் திருப்பி போட்டோம்னா இந்த அனிமே என்னோட லெஜெண்டரி லிஸ்ட்டில் டாப் 10ல் இருக்குது, அதனால தான் இந்த அனிமையை போட்டால் அதுக்கு நீ எல்லா அனிமையும் இந்த மாதிரி போடுவேன்னு எதிர்பார்க்காதீங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எமினன்ஸ் இன் ஷேடோ சீசன் 1 எபிசோட் 5. இப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். பியூரஸ்ட் பிளாக் ட்ரெஸ் அப்படின்னா நீங்கள் தான் என் ஆளுங்க எல்லாரையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறதா அப்படின்னு சொல்லி ஜீனான் பார்க்குறான். என்னோட பேர் ஷேடோவில் இருந்து ஷேடோவை அழிக்கிறவன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், என் ஆளுங்க மற்றவங்கள வேணா நீ அழிச்சிருக்கலாம், அவங்களாம் வீக்கானவங்க, ஆனால் நான் ஃபியூச்சர் நைட் ஆஃப் ரவுண்ட்ஸில் இருக்க போகிறவன். கல்ட் ஆஃப் டியாப்லஸோட ஒரு கோர் மெம்பரை நீ மீட் பண்ணியிருக்க, இன்னைக்கு தான் கடைசி நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஜீனான் போயிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணா. நம்ம ஹீரோ அங்கேருந்து காணாம போய்தான் பார்த்தா அவனுக்கு பின்னாடி வந்து நிற்கிறான். ஆமா, ஸ்ட்ராங்கான ஏதோ கோர் மெம்பர் இருக்கான்னு சொன்னியா, அவனை எங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். இப்போ மேலே காமிக்கிறாங்க, அந்த தப்பிச்ச அந்த மான்ஸ்டர் வந்துட்டு அந்த இடத்த நாசம் பண்ணிட்டு இருக்கு. நைட்ஸ் எல்லாம் சேர்ந்து அதை ஷூட் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த மான்ஸ்டருக்கு பெருசா எதுவுமே ஆகல. சில பேர் அது மேஜிக்கல் ஸ்பாட வச்சு வெட்டினாலுமே கூட ஈஸியா இருக்கு, ஹீலிங் ஆயிருக்கு. இதை நான் தடுக்கலன்னா இங்க இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே ஆபத்து அப்படின்னு ஐரிஸ் போயிட்டு இருக்கா. பில்டிங் டேமேஜ் ஆனாலும் பரவாயில்ல, எப்படியாச்சும் அந்த மான்ஸ்டர் தடுங்க அப்படின்னு ஒரு சோல்ஜர் சொல்லிட்டு இருக்கா. ஐரிஸ் போயிட்டு அதோட ஷோல்டர்ல வைக்கிறா, ஆனாலுமே அது ஈஸியா ஹீலிங் பண்ணிடுது. பிரின்சஸ் ஐரிஸோட அட்டாக்கே ஹீலிங் பண்ணிடுச்சா அப்படின்னு மற்ற சோல்ஜர் பாக்குறாங்க. இப்ப ஐரிஸ் வந்துட்டு அவளோட மேஜிக்கை யூஸ் பண்ணி அதோட இன்னொரு கையை துண்டா வெட்டி எடுக்கிறா. ஆனா துண்டா வெட்டப்பட்ட அந்த கையுமே கூட அந்த மான்ஸ்டர் அசால்ட்டா ஹீலிங் பண்ணி கொண்டு வந்துருது. கையும் உன்னால ஹீலிங் பண்ண முடியுமா அப்படின்னா உன்னை துண்டு துண்டு பீஸா வெட்டுற, எப்படி நீ ஹீலிங் ஆகன்னு பார்ப்போம் அப்படின்னு ஐரிஸ் வந்துட்டு அதை துண்டு துண்டா கட் பண்ணிக்கிட்டே இருக்கா. உனக்கு புரியல, நீ இன்னும் அவளுக்கு அதிகமா வலிகளை தான் கொடுத்துட்டு இருக்க, அவ கஷ்டப்பட்டுட்டு இருக்கா பாரு அப்படின்னு ஆல்பா வந்து நிக்க, நீ யாருன்னு கேட்கறா. நாங்க ஷேடோ கார்டன் அப்படின்னு ஆல்பா இப்ப ஹைட்டா ஜம்ப் பண்றா. உன்னோட வழியை நிரந்தரமா நான் போக்குறேன் அப்படின்னு சொல்லி இப்ப ஆல்பா வந்துட்டு அவளோட பவரை யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டரை ஜஸ்ட் சிங்கிள் கட்லயே ஒரே தடியா டெஸ்ட்ராய் பண்ணிருதா. இவ்வளோ பவரா அப்படின்னு சொல்லி ஐரிஸ் அதை ஆச்சரியமா பாக்குறா. மான்ஸ்டர் இருந்த அந்த பொண்ணு நார்மல் ஹியூமன் ஃபார்முக்கே வரா, ஆனாலுமே அவ இறந்து போறா. அவ கையில இருக்கிற செயின் நம்ம ஹீரோ சின்ன வயசுல ஃபைட் பண்ண அவனுக்குள்ள செயின் தான். சோ இவதான் அந்த மீலியா பொண்ணு அப்படிங்கறத நமக்கு காமிக்கிறாங்க. ஆல்பா அங்க இருந்து கிளம்பவா ஐரிஸ் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்றா. பின்னாடி நின்று ஷோவை வேடிக்கை மட்டும் பாரு, இந்த ஷேடோ கார்டன் வழியில குறுக்க வராத அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பா அங்க இருந்து மறைஞ்சு போறா. ஷேடோ கார்டன் ஐரிஸ் யோசிக்கிறா, பின்னாடி ஏதோ வெடிக்குது. அலெக்சியா நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லி ஐரிஸ் அவளை தேடி போறா. இப்ப புரியுது என் ஆளுங்க ஏன் உன்கிட்ட தோத்து போனாங்கன்னு, நீ சூப்பராவே தான் ஃபைட் பண்ற, ஆனா இந்த ஃபியூச்சர் நைட்ஸ் ஆஃப் ரவுண்ட்ஸ் முன்னாடி உன்னால ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு ஜீனான் அவனோட மேஜிக் பவரை ரிலீஸ் பண்றான். எங்கப்பா இவ்வளோ மேஜிக்கா அப்படின்னு சொல்லி அலெக்சியா பாக்குறா. ஆனா நம்ம ஹீரோ என்னடா அசால்ட்டா தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். ஜீனான் அவனோட ஃபுல் பவரை கொடுத்துமே கூட நம்ம ஹீரோவை ஒரு இன்ச் கூட பின்னாடி தள்ள முடியல. இந்த ஷேடோ ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு அலெக்சியா பாக்குறா. ஏன்னா அவ்வளவுதானா ஃபியூச்சர் நைட் ஆஃப் ரவுண்ட்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஃபைட் வேற லெவல்ல ஸ்பீடா நடந்துட்டு இருக்கு. அந்த ஷேடோவோட ஃபென்சிங் ஸ்டைல் அது ரொம்பவே ஸ்ட்ராங்கா தெரியுது, ஆனா அதோட கோர்ல அது ஜஸ்ட் ஆர்டினரி ஃபென்சிங் ஸ்டைல் தான். என் சிஸ்டர் ஸ்கில் வேற லெவல்ல இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ எனக்குன்னு தனியா ஒரு ஃபென்சிங் ஸ்டைலை உருவாக்குனேன். நான் ஸ்ட்ராங்காக ட்ரைனிங் பண்ணால் என்னால் அவளை தோக்கடிக்க முடியும்னு நினச்சேன். ஆனால் நடந்ததெல்லாம் என் சிஸ்டரை வச்சு மற்றவங்க என்னை கம்பேர் பண்ணி கேலி தான் பண்ணாங்க. இந்த ஸ்டைல் ரொம்பவே பேசிக்கான ஒரு ஆர்டினரி ஸ்டைல் தான், ஆனால் எனக்கு அப்படின்னு அலெக்சியா யோசிக்கும் போது உன் ஃபென்சிங் ஸ்டைல் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அவள் சிஸ்டர் ஐரிஸ் சொன்னதை யோசிச்சு பார்க்குறா. நம்ம ஹீரோ ஜீனான ஸ்வாடை வச்சு வெட்டுறான். நீ இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தால் எதுக்காக உன் முகத்தை மறைக்கிற, நீ என்ன கோலையா, ஃபேஸை காட்டுன்னு ஜீனான்னு சொல்லவும், இந்த ஷேடோ கார்டனோட வேலையே ஷேடோவில் மறைஞ்சிருந்து ஷேடோவை அழிக்கிறது தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஷேடோ கார்டனா அப்படின்னு அலெக்சியா பார்க்குறா. நீ என்ன இதை யூஸ் பண்ண வச்சிட்ட, இதுக்காக ரொம்ப வருத்தப்பட போற அப்படின்னு ரெட் கலர்ல இவனும் ஏதோ ஒரு பில்ல எடுக்கிறான். அதுல நிறைய எண்ணத்தை வாயில போட்டு சாப்பிடவுமே அவனோட பவர் ரொம்பவே அதிகமாகுது. ஒரு ஃபியூச்சர் நைட் ஆஃப் ரவுண்ட்ஸ் கிட்ட நீ மோதி இருக்க கூடாது, மோதினா என்ன ஆகும் நான் உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு ஜீனானும் ஏதோ ஒரு மான்ஸ்டர் மாதிரி மாறி இருக்கான். நைட்ஸ் ஆஃப் தி ரவுண்ட் பவர் என்னன்னு இப்பதான் பார்க்க போற அப்படின்னு சொல்லிட்டு அவன் அட்டாக் பண்ணா. அப்பவும் நம்ம ஹீரோ அசால்ட்டா தடுத்துட்டு நிக்கிறான். இவங்க ரெண்டு பேரும் வேற லெவல்ல ஸ்பீடா ஃபைட் பண்றதுல அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற அந்த பில்டிங் எல்லாமே கிராக் விட்டுட்டு இருக்கு. ஜீனானோட பவர் ரொம்ப அதிகமா இருந்துக்குமே கூட நம்ம ஹீரோ அசால்ட்டா அதை தடுக்கிறான். இந்த மாதிரி பாரோட பவரை யூஸ் பண்ணி தான் உன்னால ஜெயிக்க முடியும்னு நினைச்சேன்னா கண்டிப்பா உன்னால எப்பவுமே ஜெயிக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட மேஜிக்கை ஆக்டிவேட் பண்றான். விளையாடுற நேரம் முடிஞ்சிடுச்சு நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு பேரியர் மாதிரி கிரியேட் ஆகுது. இவ்வளோ மேஜிக்கல் எனர்ஜி உன் ஒருத்தன் கிட்டயா அப்படின்னு நம்ம கேட்கவும், ஒரு காலத்துல ஒரு மனுஷன் இருந்தான், அவனோட மைண்டு ஸ்கில்ஸ் மசில்ஸ்னு எல்லாத்தையும் அவன் டெவலப் பண்ணான். என்னதான் அவன் டெவலப் பண்ணாலோ ஒரு நியூக்ளியர் மிசைல் அட்டாக் பண்ண அவன் வேப்பரைஸ் ஆயிருவான். ஒரு ஹியூமன் லிமிடேஷன் அவ்வளோதான். ஆனா நான் அதை விட்டு கொடுக்கல. நான் வேப்பரைஸ் ஆகக்கூடாதுன்னு நினைச்சேன். அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா நானே ஒரு நியூக்ளியரா மாறினேன். இதுதான் என்னோட ஆல்மைட்டி பவர். இப்படி ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷனே கிரியேட் ஆன மாதிரி இருக்கு. அலெக்சியா இதை பார்த்து அப்படியே ஷாக் ஆகி மெய் மறந்து போய் நிக்கிறா. அங்க இருக்கிற ஸ்வாட் எடுத்து நம்ம ஹீரோ செஞ்ச அதே மவுஸ் மாதிரியே காப்பி பண்ணிட்டு இருக்கா.
அலெக்சியா அப்படின்னு சொல்லி ஐரிஸ் இப்போ அந்த இடத்துக்கு வந்து நல்ல வேளை உனக்கு எதுவும் ஆகல, என்னதான் நடந்தது, உனக்கு ஏதாவது அடிபட்டிருக்கான்னு ஐரிஸ் கேட்கவும் இல்ல அப்படின்னு அலெக்சியா சொல்றா. தேங்க்யூ ஐரிஸ் அப்படின்னு சொல்லி அலெக்சியா சொல்றா. இப்போ அடுத்த நாள் ஸ்கூல்ல காமிக்கிறாங்க. அலெக்சியா நம்ம ஹீரோ கிட்ட தனியா பேச கூட்டிட்டு வந்திருக்கா. இனிமேல் ஜீனானால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அலெக்சியா சொல்லுவோம். அப்போ நம்ம ஃபேக் ரிலேஷன்ஷிப்போ இதோட முடியுது அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்புறான். ஒரு நிமிஷம், அன்னைக்கு நீ என் ஃபென்சிங் ஸ்டைல் உனக்கு பிடிக்கும்னு சொன்னல, அதுக்கு தேங்க்ஸ். இப்போ எனக்கும் என்னோட ஃபென்சிங் ஸ்டைல் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, ஆனா நீ சொன்னதுனாலலாம் இல்லை அப்படின்னு வா சொல்லவோ. சரி நம்ம ஹீரோ கிளம்புறான். ஒரு நிமிஷம், நம்ம ஃபேக் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டா நிறைய நாள் பழகி இருக்கோம், இதுக்கப்புறம் நம்ம ஏன் ரியலா பழகக்கூடாது, நீ என்ன சொல்ற அப்படின்னு வா கேட்கவும். ஹோ கண்டிப்பா நோ தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இதுக்கப்புறமா ஸ்கூலுக்கு பின்னாடி நிறைய பேர் இவ்வளோ பிளட்டை பார்த்து பாடி இல்லாததுனால பாடிலெஸ் மர்டர் அப்படிங்கிற ஒரு மிஸ்டேக் கிரியேட் ஆச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். லார்ட் ஷேடோ உண்மையிலேயே ஆசம்ல, அவரோட பவர்ல இந்த ஊரே குளிச்சுது, அவர் எப்பவுமே ஆசம் தான், அவருக்கு முன்னாடி யாரும் நிகர் கிடையாது அப்படின்னு ஆல்ஃபா கூட இருக்கிற அந்த லேடிஸ் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. வேலையை ஆரம்பிக்கலாமான்னு ஆல்ஃபா கேட்கறா. ஜேடா நம்ம டார்கெட்டை கண்டுபிடிச்சிட்டா, அதை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ண போயிருக்கா. ஈடாவோட ரிசல்ட் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு, இது போக இந்த புது பிரச்சனை தான் இருக்குன்னு சொல்லவும் ஷேடோ கார்டன் டெத் ஜட்மெண்ட்டை வழங்குவாங்க அப்படின்னு சொல்லி இவங்க நேம ஃபேக்கா யாரோ யூஸ் பண்ணி நிறைய பேரை கொலை பண்ணிட்டு இருக்காங்க. ஆல் சர்ச்சிங் ஐல இருந்து அவங்களால ரொம்ப நாளைக்கு தப்பிக்க முடியாது, நம்ம பேரை தப்பா யூஸ் பண்ண என்ன நடக்கும் சீக்கிரம் புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னு மத்தவங்க சொல்றாங்க. ஷேடோ கார்டன் கல்ட் ஆஃப் டியாப்ளோஸ்னு 2 குரூப் தான் ஃபைட் பண்ணிருக்காங்க. இதுல யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு தெரியல. இன்ஸ்ட்ரக்டரா இருந்த ஜீனானி கல்ட் ஆஃப் டியாப்ளோஸ்க்கு தன்னை டிவோட் பண்ணிருக்கான், யாரை நம்புறதுன்னே தெரியல. சோ நம்ம ஒரு புது குரூப் ஆரம்பிப்போம், அதுல நீங்க 2 பேரும் கண்டிப்பா இருக்கணும், ஏன்னா நான் உங்களை நம்புறேன். இந்த ஆப்ஜெக்ட் தான் நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரே க்ளூ, இதை டிசைஃபர் பண்ற ஒரு ஆளை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஐரிஸ் சொல்றா. ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அவ அந்த ஆப்ஜெக்ட்டை பத்தி தான் படிச்சுக்கிட்டு நடந்து வந்துட்டு இருக்கா. இந்த அலெக்சியா ரொம்பவே பயங்கரமா இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ மேல மோதி அந்த பொண்ணு கீழே விழுறா. நீ ஓகே தானே நம்ம ஹீரோ கேட்கறான். பட் நம்ம ஹீரோ மூஞ்சியெல்லாம் தான் ரத்தமா இருக்கிறத அந்த பொண்ணு பாக்குறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோடெல்லாம் பார்க்கும்போது வேற லெவலில் ஹைப்பாக இருக்கும். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பார்த்தவங்களுக்கு பெருசாக எதுவும் இருக்குமான்னு தெரில. ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலில் தான் நீங்கள் இந்த அனிமேவை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த எபிசோட் உங்களுக்கு வேற லெவலில் ஹைப்பாக இருந்துச்சா அப்படிங்கிறத முடிஞ்சா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இனிமே தான் கதையை இன்னும் வேற லெவலில் சூப்பராகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் போக ஆரம்பிக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.